வாழ்வியல் பரிகாரம் பற்றிய பதிவு இது. முதல்ல நம்ம ஜோதிடத்தில் குரு சனி கிரக சேர்க்கை மிகவும் ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்த அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த குரு சனி கிரக சேர்க்கை எப்படி நம்ம வாழ்வியல் முறையில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நமக்கான தேவைகளை நாம் எப்படி பெறுவது என்ற அமைப்பில் தான் நம்ம இந்த பதிவு. குருனா பணம், சனினா தொழில். அந்த தொழில்லையும் என்ன அப்படின்னா பெருகுதல். தொழில் லாபத்தை பெருக்கக்கூடியது. அப்போ பணங்கிறது என்னென்னா பெரும்பணம் அப்படிங்கிறது குரு. அதனால் இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறவங்க எப்படி தங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பாக பெருக்குவது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு என்பது எல்லாவித பிரச்சனைகளையும் இன்னல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. அப்போ பாசிட்டிவ் தன்மை கொண்டது குரு. அப்போ இந்த ரெண்டு கிரக சேர்க்கையை எப்படி நம்ம வாழ்வியல் முறையில் பயன்படுத்துவது? இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தொழில் அமைப்பும் அவங்களுடைய நாலேஜும் அவங்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கிரக சேர்க்கைக்கு உண்டு. அது நமக்கு ஜாதகத்தில் இல்லை அப்படிங்கும்போது அந்த கிரக சேர்க்கையை நாம்பளாக எப்படி உருவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா படி என்பது அளக்கக்கூடியது. அதே போல் விளக்கு என்பது, தீபம் என்பது நம்மளுடைய அறியாமையை போக்கக்கூடியது. இப்போ இதை ரெண்டையும் குரு படி, அதாவது நம்ம அளக்கக்கூடிய படி, இது ரெண்டும் தான் நமக்கு வாழ்க்கையில் நன்மையை தரக்கூடியது என்ற அமைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த படியில் அரிசியை வச்சு அதுக்கு பக்கத்தில் விளக்கு தீபம் ஏற்றி உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் நீங்கள் இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.